எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கமலஹாசன் அவர்கள் வந்து நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவரோட பர்த்டேல சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனா பிறந்த இந்த கமலஹாசன் மாதிரி மட்டும் இருக்கவே கூடாதையா, வாழவே கூடாதையா, அப்படி ஒரு மனுஷன் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க. என்னடா சமாச்சாரம்னு சொல்லி இன்டெப்தா நம்ம போய் பார்க்கும்போது தான் மனுஷன் ஏகப்பட்ட விஷயங்களை வெக்கம் இல்லாம பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல இவர் மூஞ்சில இவரை துப்பிக்கிறாரு. அப்படி என்னென்ன துப்புனாரு, என்னென்ன சொன்னாரு, மக்களுக்கு இது ஏன் வந்து கனெக்ட் ஆகல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க நேரா வீடியோக்களை போகலாம். இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நேற்று வந்துங்க ஒரு சூப்பரான நாள். இந்த பக்கம் வந்து டிவிகேல செங்கோட்டையின் இணைய, இந்த பக்கம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பர்த்டே வந்து என்ன சொல்றது, ஒரு விழா மாதிரி நடத்துனாங்க. கமலஹாசன் அவர்கள் போயிட்டு அப்படி பயங்கரமா சொற்பொழிவு ஆற்றினாரு. இன்னும் சில தலைவர்கள் எல்லாம் உதயநிதி அவர்களை புகழ்ந்து தள்ளினாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஹிஸ்டரியிலேயே நடக்காத விஷயம். சரி, அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சா, இந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் சேர மாட்டானுங்க, இந்த பக்கம் சேர மாட்டானுங்க. நடுவுல நின்றுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் போட்டு வெளு வெளு வெளுக்கிறானுங்க. எப்ப செங்கோட்டையன் அவர்களே, உங்க இத்தனை வயசுக்கு மேல இந்த கட்சியிலே வந்து இணையணும், உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்க, இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்து, ஏப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இப்படி பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு கொண்டாடணுமா, செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசி ரெண்டு பக்கத்துக்கும் வந்து சாவி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, என்னப்பா கமலஹாசன் அவர்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, அவர் வந்து கடந்த எலெக்ஷன்ல வந்து நின்று மக்கள்கிட்ட செருப்படி வாங்கி, அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாருமே வந்து ஓட்டு போடாதனால விரக்தியில் இருந்தார். அப்புறம் அவரை ஆளவே காணோம். கட்சியில் இருக்கிறாருங்கிறாங்க, வர்றாரு போறாரு, அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுறாரு, ஷூட்டிங் போயிடுறாரம்மா. அப்புறம் போய் பார்த்தா இவர் ஏதோ மக்களுக்கு குறையெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு, எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்பாரு. இல்லை எதிர்கட்சியாவே இல்லாட்டி பரவாயில்லப்பா, ஒரு அரசியல்வாதியா இருந்து ஏதாவது கண்டனம் தெரிவிப்பார் அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு ஓவியாட்டியும் காவியாட்டியும் ரம்யாட்டியும் கேள்வி கேட்டிருக்கிறது. இப்படி நீங்க செய்யக்கூடாது, அப்படி நீங்க செய்யக்கூடாது, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மக்கள் நாங்கள் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க என்ன அரசியல்வாதி என்ன பண்ணீங்க, ஒன்றும் பண்ணலையே. சரி, அதனால அவர் வந்து விரக்தியில் இருந்தார். அவரோட கட்சி தொண்டர்களே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் தொண்டர்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓட, இவர் இந்த பக்கம் ஷூட்டிங் எடுத்து ஓட, ஒரே காமெடியா இருக்கும். சரி, அப்படி வந்து பண்ணிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா சைலண்டா இருந்தாரு. திடீர்னு பார்த்தோன்னே எலெக்ஷன் வந்தோடனே டிஎம்கேவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, கலைஞர் கொடுத்த டிவி எப்பேற்பட்ட டிவி தெரியுமா, அருமையான டிவி. எங்க வீட்டில் ரொம்ப வருஷமா இருந்துச்சு, ரொம்ப வருஷமா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டிவிவே வச்சு நம்ம டார்ச் லைட் சின்னத்தை கையில வாங்கிட்டாருங்கிற ஒரு பேச்சுக்காக டார்ச் லைட்டை வீசி உடைச்சாரப்பா. என்னன்னா, இத்தனை வருஷமா வந்து அடிமைப்படுத்திட்டு இருந்த திமுக, ஊழல் நிறைந்த திமுக, இவங்க வந்து நாட்டை விட்டு போகணும், கட்சியை விட்டு போகணும், அவங்கள வீட்டுக்கு துரத்தணும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து 50 வருஷமா ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க, மக்களை சுரண்டினாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே ஷாக்கா இருக்குது. எப்பட்றா, அன்னைக்கு வந்து நீங்க டிஎம்கேவை எதிர்த்து விஜயெல்லாம் இன்னைக்கு என்னங்க எதிர்த்தாரு, கமலஹாசன் அவர் தான் டிவியை உடச்சே காமிச்சாரப்பா. இருளில் மூழ்கிட்டு இருக்குது தமிழ்நாடு, நான் வந்து வெளிச்சம் போட போறேன்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா டார்ச் லைட் யாரோ பிடிங்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது, நீங்க வெளிச்சம் காட்டினதுல போகுது அப்படின்ட்டு. அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கு. இதுதான் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு இதை நான் சொல்லுவேங்க அவசியம் இல்லை. சரி, இப்படி போயிட்டு இருந்துச்சா. அப்புறம் பார்த்தா திடீர்னு எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு எந்த கட்சியை எதிர்த்தாரோ, எந்த கட்சியை ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னாரோ, இல்லை எந்த கட்சியை நேரடி தாக்குதல் கொடுத்தாரோ, அந்த கட்சியிலேயே போய் இன்னைக்கு ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டாரு. இப்பெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா பேசுறாங்க, அதெல்லாம் பேசுனா நல்லா இருக்காது. அதனால நம்ம அவரை அப்படியே கொஞ்சம், மக்கள்னா கேள்வி கேட்கணும் இல்லையா, அதனால நம்ம ரேண்டமான கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்போம். சரி, இப்படி வந்து நடந்துட்டு இருந்ததா. இப்போ திடீர்னு டிஎம்கே கூட ஜாயின் பண்ணியாச்சு, சீட்டு வாங்கியாச்சு, எல்லாம் ஓகே, எங்கே போனாலும் போயிடுறாரு கூடயே. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது இவர் எதிர்கட்சிகளுக்கு வந்து, அதாவது இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற கட்சியை டைரெக்டாக பேர் சொல்லிலாம் பேச மாட்டார். அப்படியே அவரோட எதிரி முனையில் 2 வார்த்தை பேசிட்டு ஓடிடுவார். இன்னைக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பர்த்டேல கலந்துக்கிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாருப்பா. இன்னைக்கு தான் கொஞ்சம் நிறைய பேசியிருக்காரு. என்னன்னா வந்து,
என்னதான் டிஎம்கேவே கழுவி கழுவி ஊத்தியிருந்தால் கூட என்ன சொல்றாருன்னா பொசுக்குன்னு எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்து எப்படி உச்சரிக்கணும் வசனங்கள் அப்படின்னு கத்துக்கிட்டாரா. நம்ம கலைஞர் ஐயா அவர்கிட்ட இருந்து இந்த உரைநடை எழுதுறதெல்லாம் கத்துக்கிட்டாரா. அப்புறம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்ட்ட இருந்து எப்படி கவிதை எழுதுறதுன்னு கத்துக்கிட்டாரா. ஆனா இதே கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து பயங்கரமா இவர் வந்து வன்மத்தை கக்கியிருக்காரு கமலஹாசன் அவர் ஒரு காலத்துல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு வந்து 50 வருஷமா வந்து கலைஞர் ஐயா அவர்களுக்கு தெரியும், அவர் எப்படி ஆளுமையா இருந்தாரு, எத்தனை அது தொடர்ந்து 5 முறை வந்து சிஎம்மா இருந்தாரு, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு திட்டும்போது நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, அரசியல்வாதினா இப்படித்தானே, இந்த பக்கம் அடிச்சுக்குவாங்க, இந்த பக்கம் போய் கட்டிப்பிடிச்சு சேர்ந்துக்குவாங்க. இப்போ மக்கள் நம்ம தானே முட்டாளு. சரி, இது ஒரு விஷயம் இப்படி பேசினாரா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா வந்து இவரோட கொள்கையோ டிஎம்கேவோட கொள்கையோ ஒண்ணாமா. இவங்கெல்லாம் கொள்கை ஒத்து போனனால நாங்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் இவர் செஞ்சுட்டு வரப்பா. அதனால நாங்க வந்து பொத்துக்கிட்டின்னு உளுந்தோம் கட்சிக்குள்ள, இத்தனை பேர் வந்து உளுந்தோன்னாரு. ஆனா உளுந்தது ஒரு ஒருத்தர் தான். அந்த பக்கம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. வடிவேல் வந்து ஒரு கதவை திறந்தோன்னே அங்க பிளைனா ஒரு கிரவுண்ட் இருக்கு மாட்டீங்களா, அந்த மாதிரி இவர் கட்சியில இருந்த ஆளுகளாம். சரி, இதையும் சொன்னாரா, இதையும் கூட மன்னிச்சு விட்டுறலாம். இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, என்னாலேயே தாங்க முடியல. அவர் என்ன சொன்னாருன்னா வந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் வந்து வாகை சூட முடியாது, மீறி வாகை சூட நினைச்சா நாங்கெல்லாம் வந்து போர் குணமுடையவங்க, போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஏங்க, அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்குங்க? வாகை சூடவா இல்ல வலை போண்டா பஜ்ஜி சாப்பிடவா? நீங்களும் அந்த வாகை சூடுறதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. அப்போ மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க போய் இப்போ இன்னைக்கு அடிமை ஆயிட்டீங்க. ஆனா புதுசா யாராவது கட்சி ஆரம்பிச்சா அவங்க வரக்கூடாது, வாகை சூடக்கூடாது, வர்றவங்க போறவங்க அப்படின்னு. அப்ப நீங்களும் வர்றவங்க போறவங்க தாங்க. ஏங்க, நீங்களும் சினிமா துறையில இருந்துட்டு தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. அப்போ அதே இன்னொருத்தர் வந்து சினிமா துறையில இருந்து கட்சி ஆரம்பிச்சா உங்களுக்கு எல்லாம் பொறுக்கல, அப்படித்தானே? சரி, என்ன பேச சொல்லி இருப்பாங்க, பேசுறாரு. இருந்தாலும் ஒரு லாஜிக்கோட பேசணுமா இல்லையா? அப்ப இவர் மட்டும் என்ன பஜ்ஜி போண்டா சாப்பிட்றக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சாரு? இதெல்லாம் வந்து மக்கள் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க கமலஹாசன் அவர்களே. கமலஹாசன் அவர்களை ரொம்ப நேரம் நான் வாட்ச் பண்ணிருக்கேன். இவர் வந்து எதிர்த்து வந்து பேச மாட்டேங்கிறாரு. அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு, முழு ஆதரவு கொடுக்குறாரு. ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னா ஒரு கட்சியை பத்தி விமர்சிச்சா அந்த கட்சி பேராவது சொல்லணும், இல்லை அந்த கட்சி தலைவர் பேரையாவது உச்சரிக்கணும். பண்றது இல்லை. ஏன்னா நாளைக்கு திடீர்னு விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா அப்புறம் அங்க போய் ஒரு சீட்டுக்கு வேண்டி நிக்கணுமே, படத்துல நடிக்கணுமே, படத்தை ஓட்டணுமே, அப்படிங்கிறதுக்காக அந்த பக்குவமா மனசை கரெக்டாக கேம் விளையாடுறாரு. இந்த பிக் பாஸ்ல இருந்துட்டார் இல்லையா, பிக் பாஸ்ல ஜட்ஜா இருந்து அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்றதுனால இவர் கரெக்டாக அரசியல் கணிச்சிட்டாரு. யாருக்கிட்டையும் வாயிட்டக்கூடாது, யாரை பத்தியும் புண்படுற மாதிரி பேசிடக்கூடாது. புண்படுற மாதிரி பேசினாலும் அதுக்கு பவுடர் எப்படி பண்றது, மேக்கப் பண்றது, மருந்து எப்படி போட்டு தடவி சரி பண்றதுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அதனாலேயே வந்து விஜயை வந்து எதிர்க்கிற மாதிரி பேசுறதில்ல. இவங்க வர முடியாது, அவங்க வர முடியாது, கூட்டணி வச்சா மட்டும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் வாகை சூட முடியாது, பஜ்ஜி போண்டா சாப்பிட முடியாது, இப்படித்தான் பேசுறத தவிர்த்து டைரக்ட் அட்டாக்டா கொடுக்கணுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே பற்றி பேசுறதில்ல, சீமான் அவர்கள் பேசுறதில்ல, நம்ம எடப்பாடியார் அவர்கள் பேசுறதில்ல. ஏங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களோட பையன், அவர் பேர் என்னப்பா, அன்புமணி ராமதாஸ் மாதிரி கூட நீங்கள் பேசுறதில்ல. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சத்திரியனா இருக்கிறீங்க, அரசியல்வாதியா, அரசியல் சாணக்கியனா வந்து இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சூட்சமாக தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக பேரை உச்சரிக்காமையே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அப்போ இந்த அரசியலிருந்தே வந்து நீங்கள் எந்த லட்சணத்தில் அரசியல் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. மக்களுக்காக எதையும் வந்து யோசிக்கிற அரசியல்வாதி நீங்கள் கிடையாது. உங்களோட சுய நலனுக்காக யோசிக்கிற முழு நேர அரசியல்வாதியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. முழு நேரம்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் அப்பப்போ ஷூட்டிங் போயிருவீங்க இல்லையா, நீங்கள் ஒரு பகுதி நேர அரசியல்வாதின்னு இப்போ சொல்லிக்கலாம். ஓகேங்க, இதுதாங்க ஹைலைட் பாயிண்ட்டாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நடந்த விஷயம், அதாவது கமலஹாசன் அவர்கள் பேசின விஷயம். இந்த விஷயங்கள் வந்து இல்லைப்பா நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருப்பீங்க, அதே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாப்பா கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அரசியல் தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிலந்தி ரிவ்யூஸ். நன்றி, வணக்கம்.